அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தம்பி 2 பேரும் அழகா சண்டை போடுறாங்கல்ல, அதை வேடிக்கை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அண்ணன் தம்பி சண்டைனாலே ஒரு அழகு தான். எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் போடுற சண்டை தான் நான் சொல்கிறேன். கலைஞருக்கு வந்து ஒரு ரூ. 100 நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து வெளியிட்டிருக்கலாம். ஒரு 5 முறை முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால அதை வெளியிட்டிருக்கலாம். நான் வந்து இந்தி எதிர்ப்பு, இந்தியை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்லாம் சொன்னவர், இப்போ அவர் நாணயத்தில் ஹிந்தி இருக்குல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்பி உதயகுமார் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. நாணயம் அடிக்கிறது யாருங்க அடிப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அடிக்க முடியும்? சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணயம் வெளியிட்டாங்க. அதுலேயும் என்ன, இங்கிலீஷு ஹிந்தி 2 தானே இருக்குது. இது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய அரசு வந்து இந்த இந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நாணயங்களை வந்து வெளியிடுறாங்க. இந்த அரசியலில் வந்து மூத்த அரசியல்வாதிகள் ஒரு 50 ஆண்டு காலம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த அந்த நாணயங்களை வந்து வெளியிடுவாங்க. எதுக்கு என்னமோ நம்ம எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களாமா. அதாவது எப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ணுறாங்களாமா. எடப்பாடி பழனிசாமி என்ன உருட்டுனாலும் யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அது மட்டும் புரியுது. இருந்தாலும் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கொண்டு போகிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தியே எல்லாம் நடக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. ஆனால் ஸ்டாலின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரையும் வந்து பயன்படுத்துகிறார். இங்கே நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்குமான எந்த கள்ள உறவுமே வந்து கிடையாது. இது பிஜேபிக்கும் திமுகவுக்குமான அந்த கள்ள உறவு எதுவுமே கிடையாது. அது நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் மிகப்பெரிய அளவில் கள்ள உறவு உருவாகிருக்கு. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அந்த கள்ள உறவு வந்து வெளிப்படையாகவே தெரியும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மேலே இருக்கிற ஊழல் வழக்குகள் எல்லாமே இப்போ கோமோ ஸ்டேஜில் தான் இருக்குது. போச்சு, அவ்வளவுதான். இனி அடுத்தும் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த பிளவுகளுக்கெல்லாம் தலைவராகவே வச்சுக்கிட்டு அடுத்தும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத திமுக வந்து திண்ணமாக நம்புகிறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை கை கொடுத்துக்கிட்டு ஒரு கள்ள உறவில் வந்து இருக்கிறாங்க. இதை மக்கள்கிட்ட வந்து இந்த செய்தி வந்து வெளியில் போயிடக்கூடாது, நம்ம இருக்கிற கள்ள உறவு வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே வந்து இந்த நாணய மேட்ரை எடுத்துகிட்டு அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மேட்ரே கிடையாது. மறைந்த தலைவர்களை கௌரவப்படுத்துறதுக்காக மத்திய அரசு கிட்ட மாநில அரசு கேட்டுக்கிறோம், அதனால் ஒரு நாணயங்களை வந்து வெளியிடுவாங்க. அதுதான், அதுவும் வந்து ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் தான் வந்து அதை வெளியிடுறாங்க. அப்போ அதில் ஹிந்தியும் இங்கிலீஷும் இருந்தே ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை தான் வந்து ஆதரிச்சிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மா, ஐயா ஓபிஎஸ், அதுக்கடுத்து வந்து ஸ்டாலின், இவங்க எல்லாருமே வந்து இருமொழி கொள்கையை ஆதரிச்சிருக்கிறாங்க. இருமொழி கொள்கையில் தான் அவங்களோட வந்து கொள்கையே. ஆனால் வந்து இந்தி திணிப்பை வந்து முழுமையாக வந்து எதிர்க்கக்கூடியவங்க தான். திராவிடம் சித்தாந்தம் சார்ந்து அந்த ஆட்சி அமைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கையை வந்து ஆதரித்தவங்க தான். இந்தி திணிப்பை வந்து முழுமையாக எதிர்த்தவங்க. இது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் கவலையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன உருட்டுனாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி ஒரு முதலமைச்சராக இருந்து மக்கள் தொண்டாட்டியிருக்காரு. இது கூட தெரியல அப்படிங்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஒரு மத்திய அரசு வெளியிடக்கூடியது ஒரு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடிக்கக்கூடிய அந்த நாணயத்தில் இது ஹிந்தியும் இங்கிலீஷும் இல்லாமல் தமிழ்லையா இருக்கும். இது கூட ஒரு அடிப்படை புரிதல் கூட தெரியாதா? இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தணும், தன்னை வந்து மீடியா வெளிச்சத்தில் கொண்டு வரணும், எதையாவது ஒன்று மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பல உருட்டுகளை ஊட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி.